Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 527 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா நம்ம டீம் ஆளுகள்ல பாதி பேர் தப்பிச்சிட்டாங்க. லூஃபி, உசோப்பு, சாப்பரு, நம்ம சஞ்சி. மிச்சவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இவங்க சேஃப். அதுல நம்ம சஞ்சிக்கு கேமிய பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ 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 ஐயோ, முன்ன விட ரொம்ப அழகா மாறிட்டேன்னு சொல்லி அம்பரமா சுத்துவான். அவளுமே இவங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவா. கேமி இருக்கிற இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்கன்னா அப்ப இது ஃபிஷ்மேன் ஐலாண்டு தானே, நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லி லூஃபிக்கு செம ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாம சாப்பருக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தினது மெர்மைட்ஸ் ஆமா. லூஃபி எப்ப எந்திரிச்சானோ அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களுமே எந்திரிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம கேமியோட வீடு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஆக்சுவலா கேமி நம்ம ஆளு எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு வரலாம் தான் முடிவு பண்ணியிருந்தா. ஆனா அது 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வராங்கன்னு நினைச்சு வெயிட்டிங்ல இருந்தா. கடைசியில பார்த்தா முன்னாடியே வந்துட்டாங்க. அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேப்பா. சரி, இப்ப அதெல்லாம் மேட்டர்ல எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. மத்தவங்க எல்லாம் எங்க கேட்டா அவங்க எல்லாம் தனியா செப்பரேட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம சஞ்சய் கூட அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி இவங்க சைடு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணா. ஆனா அந்த வாட்டரோட கரண்ட் தான் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அந்த போர்ஸுக்கு இவங்களால நீந்த கூட முடியல. அவங்க ஒரு சைடு இவங்க ஒரு சைடு வந்தாச்சு. லூஃபிக்கு அவங்கள நினைச்சு எந்த ஒரு கவலை இல்ல. ஏன்னா அவங்க ஒண்ணு சின்ன குழந்தைங்க இல்ல, கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க. ஒன்னும் பஞ்சாயத்து இல்லாம. ஏன்னா நம்ம ப்ரூக்கால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. கடலுக்குள்ள அவன் டம்மி பீஸ் தான். மத்தபடி பிராங்கி இருக்கான், நம்ம ஜோரோ இருக்கான், நமி இருக்கா. இதுக்கு மேல என்ன பஞ்சாயத்து? எப்படியும் தப்பிச்சிருப்பாங்க, எந்த கவலையும் இல்ல. கேமி எல்லாத்தையும் பார்த்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே சூப்பு கொண்டு வருவா. ஏன்னா இந்த இடமே பயங்கர கோல்டு, அதனால கொஞ்சம் சூப்பு குடிச்சா வாமா இருக்கும்னு சொல்லி கோல்டு சூப்பை கொண்டு வந்து கொடுப்பாளா. ஐ மீன் சூப்பை சில்லுன்னு கொண்டு வந்து கொடுப்பா. எல்லாம் முழிப்பாங்க, கோல்டு சூப்பா ஏமா ஆல்ரெடி குளிருது, இதுல கோல்டு சூப்பை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ஐயோன்னு கதறுவா. பின்ன ஜில்லுன்னு இருக்கும்போது ஐஸ்கிரீமை கொண்டு வந்து கையில கொடுத்தா எவ்வளவு கடுப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் இவ பண்ணிட்டு இருக்கா. இதுல வேற உசோப்பா அவளும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. சஞ்சயோட தான் காமெடி. கேமி நீ எப்படி கொடுத்தாலும் எனக்கு அது ஓகே தான். கூலிங்கா இருக்க சூப்பா அப்படியே ரசிச்சு குடிச்சிட்டு இருப்பான். சாப்பாட்டு மேட்டர்னா லூஃபி விடுவானா, அடே வீணா போனவனே நீ மட்டும் குடிக்காத எனக்கும் குடுன்னு சொல்லி அதையும் புடிங்கி குடிப்பான். நம்ம பயிலுகிட்ட எல்லாம் சாப்பாடுன்னு கொண்டு வந்து கொடுத்தாலே போதும். அது ஹாட்டா இருந்தானே கோல்டா இருந்தானே. அந்த டைம் அந்த குட்டியூண்டு இருக்காங்கல்ல, அந்த குட்டி மெர்மைட்ஸ் எல்லாம் நம்ம ஆளுக துணி எல்லாத்தையுமே காய வச்சு அழகா பொட்டலாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. இவங்க எல்லாருமே நம்ம கேமியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. பேருங்க தான் செம காமெடி. இச்சிகா, நிக்கா, சங்கா, யோங்கா, அதுக்கப்புறம் யோங்கா 2. அது என்ன யோங்கா 2 கோகான்னு வச்சிருக்கலாம்ல. என்னமா நீங்கன்னு உசோப் அட்வைஸ் பண்ணுவான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்களால நல்லா ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த இடமே சீ ஃப்ளோர்ல இருக்கிற மெர்மைடோட கோவ். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க மெர்மைடு கேஃபே இருக்காமா. அங்க ஏகப்பட்ட மெர்மைட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கேமியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இத கேட்ட உடனே சஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது நிறைய மெர்மைட்ஸ் இருக்காங்களா, ஓ மை காட் கேமி மெர்மைட் கேஃபே எங்க இருக்குன்னு ஆர்வமா கேட்பான். அவ அங்கதான் வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க நிறைய அழகழகான மெர்மைட்ஸ் எல்லாம் இருக்காங்களாமா. மெர்மைடுன்னு சொன்னாலே நம்மால வாயில இருந்து வாட்டர் ஃபால்ஸ் ஒழுகும். இதுல அழகழகான மெர்மைட்ஸ்னு வேற சொல்லிட்டா. இனி தனியா சொல்லவா வேணும். ஐயோ ஐயோன்னு சொல்லி இமேஜினேஷன்லயே அப்படியே போத்துன்னு விழ போவான். உசோப்பும் சாப்பரும் பீதியாவானுங்க. ஏன்னா ஆல்ரெடி மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகி பாடியில ரத்தம் கம்மியா இருக்குது. இதுல இந்த மாதிரி எல்லாம் எதையாச்சும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு பாடியில இருக்க ரத்தத்தை பூரா ஏதோ டொனேட் பண்ற மாதிரி மூக்கு வழியா ஒழுக்கி விட்டுட்டான்னா பாடியில ஒண்ணும் இல்லாம அப்புறம் பாடி தான் ஆகணும். ஆனா அது எல்லாத்தையுமே சஞ்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் கண்டிப்பா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல நோ ஸ்ப்ளிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பெர்மைட்ஸ பார்க்கணும்னு கதறிட்டு இருப்பான். உடனே அவளும் அப்படின்னா வாங்க நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க ஒரு டர்ட்டில் எலிவேட்டர்ல ஏத்தி விடுவா. அதாவது டர்ட்டில் இருக்கும், அதோட முதுகுல அதோட ஓடு இருக்கும். ஆனா அந்த ஓட்டுக்கு மேல ஒரு பெரிய பபிள். அதுக்குள்ள நம்மளால உட்காந்து சேஃபா டிராவல் பண்ணலாம். ஏன்னா சுத்தி ஃபுல்லா தண்ணி. அப்படி வெளியில வந்து பார்த்தா இதுதான் கோரல் அபார்ட்மெண்ட். சொல்ல போனா இந்த இடம் தான் ரொம்ப அடியில இருக்க இடமாமா. அதனாலேயே சீப்பா கிடைச்சிருக்குது. இன்னும் மேல போனாங்கன்னா நேச்சரான லைட் எல்லாம் கிடைக்கும். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுலயே தெரிஞ்சு போச்சு கேமி எந்த அளவுக்கு இந்த இடத்துல புவரா இருக்கான்னு. சரி ஹச்சி அந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் எங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமா அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஆமா கஷ்டப்பட்டு நம்ம ஆளுங்க தௌசண்ட்ஸ் அன்னி கப்பலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சபாரி ஆர்கிபெலகோல வேற லெவல்ல சண்டை போட்டுருக்காங்கல்ல. கடைசியா அவ கேள்விப்பட்ட போது ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாங்களாமா. ஆக்சுவலா ஹச்சி வந்து ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவன். அதனால அவன் அங்கதான் இருப்பான். இவங்க போனாங்கன்னா போய் பாத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு போறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப பயங்கரமான ஆளுகள்லாம் அங்க இருப்பானுங்க. ஆனா கேமிக்கு நம்ம ஆளுங்க கூட இருக்கிறதுனால கவலையே இல்ல. நான் வேணா உங்களை கூட்டு போறேன்பா. நான் அப்புறம் போய் பாத்துக்கிறேன். ஆனா பார்த்த உடனே அவன் மூஞ்ச பார்த்து நான் தேங்க்யூ சொல்லாம வரமாட்டேன்பா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ஃபிஷ் அது ரொம்ப ஃபேமஸான டிசைனர். அதுக்குன்னு பெரிய மேன்ஷன்லாம் இருக்குது. சோ அது ஃபிஷ் வேலிங்கிற ஒரு ஹில்ஸ்ல ஹை கிளாஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஏதோ இவ கிளாம்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதுக்கு டெலிவர் பண்ணுமாமா. அதனால என் கூட வாங்க நான் உங்களை கூட்டு போய் காமிக்கிறேன். நம்ம ஆளுக்கு டவுட் என்னன்னா அது இவளோட பெட்டு அப்படின்னா அது கூடயே நீ இருக்க வேண்டியதானே, நீ ஏன் தனியா இருக்கன்னு கேட்பான். அவ எனக்கெல்லாம் அங்க வாழ்றதுக்கு தகுதி இல்ல, எனக்கு இந்த இடமே போதுங்கிற மாதிரி சொல்லுவா. அதுலயே தெரியுது அவ எந்த அளவுக்கு புவரா இருக்கான்னு. சரி ரைட்டுன்னு அப்படியே கொஞ்சமா மேல போயிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா டியூபா போயிட்டு இருக்கும். அந்த டியூபுக்குள்ள ஏகப்பட்ட
ஏகப்பட்ட மீனுங்க போயிட்டு இருக்கும். அதுதான் வாட்டர் ரோடு. பபிள் கிராஃப்ட்ஸ்மேன் ரெடி பண்ணது. இருங்க அதுல போய் காட்டுறேன்னு சொல்லி நேரா அந்த வாட்டர் ரோடுக்கு போயிருவா. இங்க நம்மளுக்கு ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துருவாங்களா. அந்த டைம் அந்த டியூப்ல இங்கேயும் அங்கேயும் அப்படியே மாத்தி மாத்தி போயிட்டு வருவா. அப்ப நம்ம உசோப் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னடானா இவங்களால ஸ்கைய பார்க்க முடியுது. அட ஸ்கை இருக்கிறதா, ஆனா கடலோட ஆழத்துல எப்படி ஸ்கை வந்துச்சு? அதுதான் பெரிய அதிசயமா இருக்குது. அந்த டைம் கேமின்னு சொல்லி யாரோ கேமிய கூப்பிடுவாங்களா. அந்த சத்தத்தை கேட்டோன்னே நம்ம சஞ்சிக்கு ஒரே ஆர்வம். எது கேர்ள்ஸா? எங்க 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 எங்கன்னு அப்படியே திரும்பி பாப்பா. கடல் கன்னிகள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்கோ, சாரி படுத்துக்கிட்டு இருப்பாங்கோ, உட்கார்ந்துட்டு இருப்பாங்கோ. நீங்க தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா? என்ட்ரன்ஸ் வழியா வரல போல. உங்களை எல்லாம் பார்த்தா ஒண்ணு அந்த அளவுக்கெல்லாம் பயமா இல்லையே. பைரட்ஸ்னு சொன்னாங்க, ஆனா நீங்க இல்லீகலா என்ட்ரி ஆகி வந்திருக்கீங்க. எங்களுக்கு பைரட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க பயங்கர வைல்டா இருப்பானுங்கன்னு வேற சொல்லுவாங்களா. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உசோப்பு, சாப்பரு, லூஃபி இவங்க 3 பேரும் ஏதோ ஃபேரி டேல் கதையை பார்த்த மாதிரியே இருக்குதும்பாங்க. ஆனா சஞ்சி தான் கடல் கன்னிகளை பார்த்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் சும்மா பீச்சிக்கிட்டு வரும். அழுவான் கதறி கதறி அழுவான். அவன் அழுகிறத பார்த்த உடனே லூஃபியே மிரண்டுருவான். என்னன்னா அவன் பரட்டியில எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வந்தான்ல, அந்த டைம் அவன் எவ்வளவு அழுதானோ அதை விட இப்ப 10 மடங்கு தேம்பி அழுகிறான். எதுக்குடா அழுகிறேன்னு கேட்டா இதுதான் ஆல் ப்ளூ, ஒரு வழியா நான் பார்த்துட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இழப்பான். உசோப்பை பார்த்துட்டு அட வீணா போனவனே, இந்த விஷயத்துக்காடா இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த, செப்பல் பிஞ்சிரோமா. ஆக்சுவலா அவங்கள பார்த்த சந்தோஷத்துல நம்மளால கத்துறான். ஆனா இது ஆல் ப்ளூலாம் கிடையாது. அதுக்கப்புறம் கேமி மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்மளால இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். அந்த டைம் ஒரு கடல் கன்னி நம்ம சஞ்சியோட கையை பிடிச்சி எதுக்காண்டி அழுகுறீங்க, வாங்க நம்ம டான்ஸ் ஆடலான்னு பிடிச்சி இழுப்பாளா. என்னால சந்தோஷம் தாங்க முடியல, இன்னைக்கு நான் சாக போறேன் கன்ஃபார்மா. உசோப்பை பார்த்துட்டு டே 2 வருஷத்துல உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன் அப்படி பேசிட்டு இருக்க, இதுதான் நீ ஆசைப்பட்ட உன்னோட சொர்க்கம், பார்த்துட்டில என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அவனுக்கு தானே அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். 2 வருஷமா அந்த மரக்கட்ட மூஞ்சிகளை பார்த்துட்டு அவன் பட்ட பாடு இப்ப அழகான கடல் கன்னிகளை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்குது. இப்படி இவங்க எல்லாம் இங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட காட்டுறாங்க. கருகும்னு பார்க்கவே அந்த இடம் பயங்கரமா இருக்குது. அந்த இடத்தோட பேரு நோவா. அங்கதான் அந்த ஹேமண்ட் அவன் ஆளுகளோட போய் அவங்களோட பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் லூஃபி இங்க வந்திருக்கான், எங்களை மீறி அவன் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குள்ள போயிட்டான்னு. உடனே அவங்க பாஸ் செம்ம காண்டாயி அவங்கள உடனே இங்க கொண்டு வாங்க, இப்பவே அவங்க எனக்கு வேணும்னு கொலவெறியோட அவன் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.